கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையான அன்பு இறைமக்களே, முகநூல் நண்பர்களே, நேரலை செய்தியின் நேயர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நான் உங்களை இந்த நாளின் தியான செய்திக்காக உங்களை அழைக்கிறேன். மன விருப்பமுள்ள அன்பு சகோதர சகோதரிகள், இந்த தியான செய்தியோடு இணைந்திருக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகிற எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரையான வசனங்களிலிருந்து 22வது தியான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இடையிலே வேறு 2 செய்திகள் தர வேண்டிய கட்டாயத்தின் நிமித்தம் இடையிலே வேறு செய்திகள் கொடுக்கப்பட்டது. இன்றைய தினத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரையான அந்த அதிகாரம் முடிய வரையான வசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னும் அவர்கள் செய்கிற அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று அவர் என்னுடனே சொல்லி, என்னை கர்த்தருடைய ஆலயத்து வடக்கு வாசலின் நடையில கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவர், மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இன்னும் அதிக அருவருப்புகளை இன்பம் காண்பாய் என்று என்னுடனே சொல்லி, என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இங்கே யூதா வம்சத்தார் செய்கிற அருவருப்புகள் அற்பமான காரியமா? அவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடி கோபம் ஊட்டுகிறார்கள். இது அவர்கள் திராட்சை கிளையை தங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கிறார்கள். ஆகையால் நானும் உக்கிரத்தோட காரியத்தை நடத்துவேன். என் கண் தப்ப விடுவதும் இல்லை, நான் இறங்குவதும் இல்லை. அவர்கள் மகா சத்தமாய் என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதும் இல்லை என்றார் என்பவைகளே. அவர்கள் மகா சத்தமாய் என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்றார் என்பவைகளே. ஒரு நிமிடம் நாம் தலை வணங்கி செபிக்கலாம். ஜெபம். எங்கள் அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரமபிதாவே, பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் இந்த நாளின் மதிய வேளையிலும் ஏழை அடிமைகளாகிய நாங்கள் உம்முடைய திருவார்த்தைகளை தியானிக்க நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்குரிய செய்திகள், இந்த இறைவார்த்தைகளை கேட்கிற இறைமக்களுடைய உள்ளங்களிலே அவருடைய முரட்டாட்டங்களில் இருந்து அவர்கள் விடுபட்டு ஒன்றான மெய்தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தங்கள் ஆத்ம ரட்சகராக, விடுதலை நாயகராக, தங்களுக்கு நிறைவாழ்வு நித்திய வாழ்வளிக்கும் ஆவியானவராக கண்டு அறிந்து விசுவாசித்து விசுவாச வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல கிருபை செய்யும்படியாக இரக்கம் காட்டுவீராக. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த இறைவார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற போது சில மாற்று சமய தெய்வங்களை குறித்து, தேவதைகளை குறித்து செல்ல வேண்டிய கட்டாயத்திற்குள் இருக்கிறபடியினால் தயவாக அவைகளை மன்னித்தவர்களும் மக்கள் புரிந்து கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக கர்த்தரே மெய்யான தேவன் என்று எலியா தீர்க்கதரிசியின் நாட்களில்
இஸ்ரவேல் ஜனங்கள் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆராதித்தது போல வருகின்ற இந்த நாட்களிலும் மெய்யான உலக மேய்ப்பர், உலக ரட்சகர், மெய்யான சர்வ வல்லமையுள்ள தேவன், நாங்கள் ஆராதிக்கிற மெய்தேவன் இயேசு கிறிஸ்துவே என்று அவர்கள் அறிந்து உணர்ந்து விசுவாசிக்கும் முகமாக இந்த இறைவார்த்தைகளை தியானிக்கின்ற போது தூய் ஆவியானவருடைய ஆற்றல் இடைபடும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கருத்திலே தருகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் தூய் ஆவியானவர் ஊடுருவி செயலாற்றும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்கான இறை செய்தியில எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரையான இந்த அதிகாரம் முடிய அந்த பகுதியை நான் இந்த நாளிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 13ஆம் வசனம், பின்னும் அவர்கள் செய்கிற அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று கர்த்தர் என்னுடனே சொல்லி. பின்னும் என்றால் இன்னமும் காண்பாய் என்றால் இதற்கு முன்பும் எருசலேம் தேவாலயத்தின் வடக்கு வாசலின் உள்நடையில கர்த்தருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையில உள்வாசல் நடையில பாழாக்கும் அருவருப்பாகிய எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தை அவர்கள் வைத்து அதற்கு நமஸ்காரம் செய்து அதை வழிபட்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற காட்சியை கண்டோம். அந்த பாழாக்கும் அருவருப்பு எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகம் என்பது தேவ சமூகத்திலிருந்து தேவனை வெளியே துரத்திவிட்டு தெய்வம் அல்லாத பிரபஞ்சத்தின் செத்த தேவர்களின் பலி சர்ப்பத்தின் மாய தோற்றங்களை, மாய வடிவங்களை தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைநிறுத்தி இருந்த அந்த காட்சியை சில தீர்க்க தரிசன வார்த்தைகளின் முன்னுரைகளோடு இதற்கு முந்தைய செய்தியில நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன். 21ஆம் பகுதியில கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை அழைத்துக் கொண்டு சொல்லுகிறார், இன்னும் சில அருவருப்பான காட்சிகளை நீ காணப்போகிறாய் என்று அவனோட சொல்லி எசேக்கியேலை கர்த்தருடைய ஆலயத்தின் வடக்கு வாசல் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். எருசலேம் தேவாலயத்தின் வடக்கு வாசல் பகுதியில் வடக்கு வாசலின் நடையில, அது உள்நடையிலா வெளிநடையிலா அல்லது நடை மண்டபத்தின் கீழா என்று இங்கே சுட்டிக்காட்டப்படவில்லை. வடக்கு வாசலின் நடையில தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற கொஞ்சம் பெண்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். யார் இந்த தம்மூஸ்? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்கள் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீர்களானால் அங்கே நிம்ரோத் என்று சொல்லப்படுகிற ஒரு மகா வேட்டைக்காரன், கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்த நிம்ரோத் என்பவன் இருந்தான் என்று அவன் மெசபடோமியாவில ஆர்மீனியா மலையின் கீழ்ப்பகுதிகள் அடங்கிய அந்த சமவெளி பிராந்தியத்திலே கடந்து சென்றபோது முதலாவது பாபேல் என்னும் கோபுர இடத்திலே தற்போதைய ஈராக் தேசத்தில் இருக்கிற பாபிலோன், அந்த பாபிலோன் என்கிற அந்த ஸ்தலத்திலே பாபேலிலே பான் உயர ஒரு கோபுரத்தை கட்டினான் என்று பார்க்கிறோம். அங்கிருந்து புறப்பட்டு காலாக், ரெசின், அக்காத், நினிவே, மிஸ்ராயிம்,
என்கிற பல பட்டணங்களை கட்டினான் என்று நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அதில் பாபேல் என்பது ஈராக் தேசத்தில் இருக்கிற மகா பாபிலோன் உங்கள் அனைவருக்கும் தெரியும். பாபேல் கோபுரத்தை மனிதர் கட்டுகிற பாபேல் கோபுரத்தை காணும்படியாக தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மூவருமாக, பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய தேவனும் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனும் மூவரும் தனித்தனியாக சேர்ந்து அங்கே இறங்கி விட்டார்கள். அப்பொழுது எல்லா ஜனங்களும் ஒரே பாசையை பேசிக் கொண்டிருந்தபடியினால், அவர்கள் சேர்ந்து இருக்கிறபடியினால் தான் தங்களுக்கு பெயர் உண்டாகும்படியாக தங்களை படைத்த தேவனை மறந்து வானளாவ உயரமான கோபுரத்தை கட்டுகிறார்கள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய ஒரே மொழி, ஒரே பாசையை, ஏனென்றால் மூலமொழி ஆதாமை தேவன் உண்டாக்கின காலத்தில் ஆதாமோடு பேசின மொழி தமிழ். அந்த மூல பாஷையாகிய அந்த தமிழ் மொழியை அவர் 18 பாஷைகளாக பிரிக்கிறார். இங்கே தாறுமாறுகளின் ஆவியை அனுப்புகிறார். அவர் அனுப்பின தாறுமாறுகளின் ஆவிகள் அந்த தமிழ் மூலவாசியாகிய தமிழ் மொழியை 18 மொழிகளாக பிரித்தாளுகிறது. ஒருவர் பேசுகிற மொழி மற்றவருக்கு புரியாத வண்ணம் அதை அங்கே சிதறிப்போனபடியினால் ஜனங்களும் ஒரே மொழியை பேசி ஒரே கூட்டமாயிருந்த ஜனம் 18 மொழிகளை பேசி 18 மக்கள் இனமாக 18 ஜாதிகளாக பிரிந்தது. அது பிற்பாடு 18 தேசங்களாக பிரிகிறது. இந்த சூழலிலே தான் நிம்ரோத்தோடு இருந்த அசூர் என்பவன் தனியாக பிரிந்து சென்று அசீரியர்களுக்கு தகப்பனாக அக்காத் என்கிற ஒரு பட்டணத்தை கட்டுகிறான். நினிவே, காலாக், ரேசீன் என்கிற பட்டணங்களையும் நைல் நதியின் கரையில மிஸ்ராயிம் எனும் பட்டணத்தையும் கட்டுகிறார்கள். மிஸ்ராயிம் என்பது எகிப்து. நினிவே, காலாக், ரேசீன், அக்காத் என்பவை சிரியா, அசீரியா, இன்றைய ஈரான். இன்றைய சிரியா, ஈரான் பகுதிகளை உள்ளடக்கியது தான் அக்காத். அவர்கள்தான் இந்தியாவிலே, தமிழகத்திலே, அதாவது தென்னிந்திய பகுதிகளிலே படையெடுத்து வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டிலே படையெடுத்து வந்து தமிழகத்தின் இருண்ட காலம் என்கிற ஒரு காலகட்டத்தை உருவாக்கியவர்கள் அவர்களே. அக்காத்தியர்கள் எனப்படுகிற அல்லது அக்காடியர்கள் எனப்படுகிற களப்பிரர்கள். நீங்கள் வரலாற்றின் பக்கங்களிலே படித்திருக்க முடியும். அதற்கான அநேக கல்வெட்டுகள் இருக்கிறது, சரித்திர சான்றுகள் இருக்கிறது. இந்த களப்பிரர்கள் யார் என்றால் அக்காடியர்கள், அக்காத்தியர்கள். இவர்கள் இந்தியாவிற்குள்ளே வந்த குடியேறின காலம் கிபி 78ஆம் ஆண்டு. கிறிஸ்துவுக்கு பின்பு 78ஆம் ஆண்டிலே தான் வந்து குடியேறினார்கள். அந்த காலகட்டத்தில் தான் கிபி 3ஆம் நூற்றாண்டு வாக்கில் தமிழகத்திலே தென்னிந்திய பகுதிகளிலே படையெடுத்து வந்து எல்லா பகுதிகளையும் தங்கள் ஆட்சிக்குட்படுத்தி இந்த அக்காடியர்களாகிய ஈரானியர்கள், அசீரியர்கள், அசூரின் வம்சாவளியினர், அவர்கள் தான் இந்த தேசத்தில் இருக்கிற அந்த சாலிவாகன ஆண்டு அல்லது சக ஆண்டு என்று சொல்லப்படுகிற கிபி 78ஆம் ஆண்டில் துவங்குகிற தற்போதைய கேலண்டரில் பார்த்தால் இந்திய ஆண்டு 1958 அல்லது 60ற்குள்ளாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தால் தெரியும். கிபி 78ஆம் 2024 78 ஆண்டுகளை குறைத்து விட்டீர்கள் என்றால் இந்திய ஆண்டினுடைய துவக்கம் தெரிந்துவிடும். இந்தியர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்கள் ஆரியர்களும் அசீரியர்களுமான அக்காடியர்களும் அக்காத்தியர்களும் களப்பிரர்களும் சௌராஷ்டிரர்களும் சாலிவாகனர்களுமே என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இது வரலாற்று உண்மை. ஆனால் இங்கே சொல்ல வருகிற வசனம் சொல்லுகிற அந்த காரியம் என்ன? தேவன் அந்த ஒரே பாசை பாபேல் கோபுரம் கட்டின போது இருந்த அந்த நிம்ரோத் என்பவனை குறித்து இங்கே சுட்டிக்காட்ட
முன் வருகிறேன். ஏனென்றால் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன், மனித வேட்டைக்காரனா மிருக வேட்டைக்காரனா என்று சொல்லப்படவில்லை, மனித வேட்டைக்காரனாக இருக்கிறான் என்பது தான் தெளிவான காரியம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அந்த நிம்ரோத்தினுடைய மகன் தம்மூஸ் என்பவன் அவனை சூரிய கடவுள் என்று அழைத்துக் கொண்டிருந்தார்கள். அவன் சிறு வயதிலே இறந்து விட்டபடியினால் தம்மூசுக்கு இன்னொரு பொருள் விளக்கம் இருக்கிறது. நிலத்தை, பூமியை வளப்படுத்துகிற கடவுள். பூமியிலே தாவரங்கள், மரம், செடி, கொடிகள் வளர வேண்டும் என்றால், மனித ஜீவன்களும் மிருக ஜீவன்களும் பறவைகளும் வாழ வேண்டும் என்றால் பூமி வளம் உள்ளதாக இருக்க வேண்டும். பூமியை, நிலத்தை வளப்படுத்துகிற கடவுள் என்றால் சூரியன். சூரிய கடவுளாகிய நிம்ரோத்தின் மகன் தம்மூஸ் என்பவனை சூரிய கடவுளாக எண்ணி அங்கே வழிபட்டு வந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எருசலேம் தேவாலயத்தின் வடக்கு வாசல் நடையிலே, நடைக்கு உள்ளாகவா, நடைக்கு வெளியிலா, நடை மண்டபத்தின் கீழ்ப்பகுதியிலா, நடை மண்டபத்தின் அடிப்பகுதியிலா, எங்கே அமர்ந்து இந்த பெண்கள், இஸ்ரவேலின் பெண்கள், யூதேயாவின் பெண்கள் தம்மூசுக்காக அழுது கொண்டிருந்தார்கள் என்று அந்த வசனம் சொல்கிறது. தேவனை ஆராதிக்கிற தேவாலயத்திலே, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்திலே பெண்கள் ஒரு செத்துப்போன மனிதனுடைய மரணத்திற்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். அவனை நிலத்தில், பூமிக்கு வளம் சேர்க்கிற கடவுள் என்றும் சூரிய கடவுள் என்றும் நம்பி அவன் செத்துப்போனதற்காக, செத்துப்போனவனுக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே ஆராதிக்கப்படுகிற 33 கோடி தேவர்களும் 33 கோடி தேவர்களும் செத்த தேவர்களே. ஏசாயா 26ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், அங்கே நீங்கள் படிக்க முடியும். அவர்கள் செத்த தேவர்கள், செத்தவர்கள், மாண்ட ராட்சதர்கள், இனி எழுந்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த செத்த தேவர்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த மக்கள் கூட்டம், இந்த உலக மக்கள் இனம் 33 கோடி தேவர்களை, செத்த தேவர்களை, அவர்களுடைய தேவியர்களையும் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவராக நாம் ஆராதிக்கிற தேவனை நாம் எண்ணி தேவாலயத்திலே, தேவாலயத்தின் வடக்கு வாசல் நடையிலே அநேக பெண்கள் அமர்ந்து தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர் 15ஆம் வசனம், மனுபுத்திரனே, அதாவது எசேக்கியேலே, இதை கண்டாயா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய் என்று எசேக்கியேலுடனே சொல்லி என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இந்த வடக்கு வாசல் நடையின் உட்பிரகாரத்திற்குள்ளே கொண்டு போகிறார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்துக் கொண்டிருந்தார்கள். அங்கே வடக்கு வாசல் நடையில என்ன செய்கிறார்கள்? பெண்கள் சூரிய கடவுள் என்று நம்பப்படுகிற தம்மூசுக்காக, நிம்ரோத்தின் மகன் தம்மூசுக்காக, மரித்து போனவனுக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். இங்கே கிழக்கு வாசல் நடையில ஆலயத்தின் முகப்பு வாசல், கிழக்கு வாசல் நடையில ஏறக்குறைய 25 புருஷர் ஆண்கள் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும், அதாவது கர்த்தருடைய ஆலயத்தின் உள் வாசல் நடையில் தான் அமர்ந்திருக்கிறார்கள். மேற்கு வாசலிலே, மேற்குக்கு கிழக்கான எதிர்வாசல், மேற்குக்கு எதிரான வாசல் கிழக்கு வாசல். மேற்கிலே தேவாலயத்தினுடைய மகாபரிசுத்த ஸ்தலம், மகாபரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய மகிமை விளங்கும் கர்த்தருடைய உடன்படிக்கையின் பட்டகம், அதாவது கிருபாசன பெட்டி. அதற்கு முன்பு குத்து விளக்கு, அதற்கு முன்பு பரிசுத்த பலிபீடம், அதற்கு முன்பு
ஆசரிப்பு கூடாரம், அதாவது ஜனங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக செல்லுகிற தேவாலயத்தின் உட்பகுதி, அதற்கு வெளியிலே ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கிற கிழக்கு வாசலின் நடைக்கு உட்பிரகாரத்திலே ஏறக்குறைய 25 புருஷர், அதாவது யூதர்களின் பிரபுக்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தருடைய பரிசுத்த மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கு தங்கள் முதுகை காட்டி கிழக்கே வெளியே பார்த்து கிழக்கே உதிக்கிற சூரியனை நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஒன்றைத்தான் செய்கிறார்கள். பெண்கள் தம்மூசுக்காக செத்துப்போனவனுக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் செத்துப்போனவன் தான் சூரியனாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான் என்று குளக்கிலிருந்து உதித்து வருகிற சூரியனை நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேசத்திலும் இந்த வழிபாட்டு முறை நடக்கிறது. யார் நடத்துகிறார்கள்? நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். தென்னிந்தியர்கள் அல்ல. வட இந்தியாவில் இருக்கிற, தென்னிந்தியா முழுவதும் பரவி இருக்கிற ஆரியர்கள். ஆரியர்கள் என்றால் யார்? எகிப்தியர்கள், ஹரிவம்சத்தவர்கள். மீதியானியர்களும் இஸ்வாகு வம்சத்தவர்களும். இந்த மீதியானியர்களும் இஸ்வாகு வம்சத்தவர்களும் வேறு யாரும் அல்ல. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படித்தால் தெரியும் என்று நினைக்கிறேன். அல்லது 1 நாளாகமம் 25ஆம் அதிகாரமாகவும் இருக்கலாம். ஆபிரகாம் கேத்தூரால் என்ற ஒரு எகிப்திய பெண்ணையும் வேலைக்காரியையும் திருமணம் செய்திருந்தான். அந்த எகிப்திய வேலைக்காரியாகிய கேத்தூராளுக்கு பிறந்த பிள்ளைகள் மேதான், மீதியான், எக்ஸான், சிம்ரான், இஸ்வாக் என்கிற குமாரர்கள். இவர்கள் தான் எகிப்தியர்களும் மீதியானியர்களும் மைதானியர்களும் மேதியர்களும் என்பதிலே சந்தேகமில்லை. இவர்களிலே 2 கூட்டத்தார், மீதியானிய பார்வோன்களும் இஸ்வாகு வம்சத்து ராமசேஸ் என்கிற பட்டப்பெயர் கொண்ட இஸ்வாகு வம்சம் என்று அழைக்கப்படுகிற ரகுவம்ச ஆரியர்களும் பார்வோன்களும் எகிப்தை ஆட்சி செய்தார்கள். மிஸ்ராயிம் அதான் எகிப்து. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அது காமின் குமாரன் கூசினுடைய சந்ததியில் வந்த ஒரு வம்சம். அது நோவாவினுடைய யாப்பேத்தின் மக்களும் அல்ல, சேமின் மக்களும் அல்ல. காமின் குமாரன் கூசின் வம்சாவளியிலே வந்தவர்கள். நிம்ரோத்தும் அந்த வம்சத்தில் வந்தவன் தான். ஆரியர்களும் ஈரானியர்களும் அசீரியர்களும் பாபிலோனியர்களும் பர்சியர்களும் கல்தையர்களும் எல்லாருமே அந்த வம்சத்தில் வந்தவர்கள் தான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த ஜனக்கூட்டம் தான் கிமு 585க்கும் 550க்கும் இடைப்பட்ட காலத்தில் பாபிலோனின் பேரரசன் நேபுகாத்நேச்சார் எகிப்தை சூறையாடின போது அங்கிருந்த ஹரிவம்சத்து, இஸ்வாகு வம்சத்து அல்லது ரகுவம்சத்து ராமசேஸ் மன்னர்களின் கடைசி பரம்பரை அங்கிருந்து அழிக்கப்படுகிறது. நைல் நதியின் கரையிலே நைல் நதியிலே ஆற்றின் பெருந்தண்ணீர்களிலே படுத்திருந்த முதலையை போலிருந்த பார்வோன்களின் கூட்டம் நைல் நதி கரையிலே பார்வோனுடைய பாபிலோன் மன்னர் நேபுகாத்நேச்சாரின் சேனைகளால் அழிக்கப்படுகிறது. அதைத்தான் இவர்கள் இங்கே கொண்டாடுகிறார்கள். ஸ்ரீராமன் சரையு நதியிலே விழுந்து மூழ்கி மரித்து போனான் என்று. இது பாரம்பரியமாக இது நடைபெற்றது எகிப்தின் நைல் நதியிலே. கிமு 550ஆம் ஆண்டிற்கு முன்பு பாபிலோனிய படையெடுப்பில் எகிப்து சூறையாடப்பட்ட போது ராமசேஸ் என்கிற பார்வோன்களின் கடைசி பரம்பரை அங்கே அழித்தொழிக்கப்படுகிறது நைல் நதியின் கரையிலே. நீங்கள் அதை மறந்துவிட வேண்டாம். அந்த மக்களினம் பிற்பாடு பாபிலோனிய சிறையிருப்புக்கும் ஈரானிய குடிமக்களாகவும் அங்கே கடந்து வருகிறார்கள். அன்றைய சீரியா அல்லது பாபிலோனிய, ஈரான், மேதியா, பர்சியா முதலான பகுதிகளிலே அடிமைகளாகவும் நாடோடிகளாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். சுமார் 300 ஆண்டுகள் அல்லது 400 ஆண்டுகள் கடந்து பாபிலோனியர்களாலும் மேதியர்களாலும் இவர்கள்
துரத்தப்பட்டு நாடோடிகளாக ஈரான் வழியாக ஆப்கானிஸ்தானுக்குள் புகுந்து ஆப்கானிஸ்தான் வழியாக பழைய இந்துஸ்தானம் என்று சொல்லப்பட்ட பாகிஸ்தான், இந்தியா உட்பட 2 நாடுகளும் இணைந்திருந்த காலத்தில் அங்கிருந்து இந்தியாவிற்குள்ளே வந்தேறியவர்கள் தான் கிபி 1ஆம் நூற்றாண்டில், கிபி 78ஆம் ஆண்டில் இந்தியாவிற்குள் வந்தேறிய நாடோடிகளாக வந்தவர்கள் தான், படையெடுத்து வந்தவர்கள் அல்ல. நாடோடிகளாக குடியுரிமை மறுக்கப்பட்டு நாடோடிகளாக வந்தவர்கள் இன்றைய இந்தியாவில் இருக்கிற ஆரியர்கள், குறிப்பாக சாலிவாகனர்கள், சௌராஷ்டிரர்கள், ராஷ்டிரகூடர்கள், அக்காடியர்கள், களப்பிரர்கள் முதலானவர்கள் ஆரியர்கள். இதில் ஆரியர்கள் அல்லது அரியர்கள் என்றால் உண்மையாக எகிப்தியர்கள். இவர்கள் தான் இந்தியா எங்கள் நாடு என்று சொல்லிக்கொண்டு இந்தியாவில் இருக்கிற பழங்குடி மக்களையும் மாற்று மக்களினங்களையும் அழித்தொழித்து இந்தியாவை பாரத தேசம், அகண்ட பாரதம் என்று தங்களுடைய நாடாக காண்பிக்க எத்தனம் பண்ணி திட்டமிட்டு செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வந்தேறிகள். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இந்தியாவிற்குள்ளே புகுந்து அவர்களாக தோற்றுவித்த கால இந்தியாவின் ஆண்டு கணக்குத்தான் கிபி 78 துவங்கப்பட்ட இன்றைக்கு தோராயமாக அதை கணக்கிட்டு பார்த்தால் 2024 78 ஆண்டுகளை நீங்கள் குறைத்து பார்த்தீர்கள் என்றால் அந்த ஆண்டு கணக்கு தெளிவாக உங்களுக்கு புரியும். நான் கணக்கிட்டு சொல்கிறேன். 2024 78 ஆண்டுகளை குறைத்தால் ஆயிரத்தி 1952ஆம் ஆண்டில் இந்தியாவில் குடியேறியவர்கள் தான் இந்த ஆரியர்கள். இந்தியா முழுவதும் பறந்து வாழ்ந்திருந்த தமிழர்கள் கிபி 78ஆம் ஆண்டிற்கு பிற்பாடு, பின்னும் கிபி 8ஆம் நூற்றாண்டிற்கு பிற்பாடு, கிபி 825ஆம் ஆண்டிற்கு பிற்பாடு முழுவதுமாக அந்த தமிழ் மக்களினம் தென்னிந்திய பகுதிகளுக்கு குடிபெயர்ந்து வருகிறது. இவர்களுடைய அட்டூழியத்தினால் நீங்கள் அதை மறந்துவிடக்கூடாது. அருமையானவர்களே, இந்த ஜனக்கூட்டம் தான் ஆரியர்கள் சூரிய வழிபாட்டை தம்மூஸ், செத்துப்போன சூரிய கடவுள் என்று நம்பப்பட்ட தம்மூசுக்காக அழுது புலம்பி சூரியனை நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிற கூட்டம் இவர்கள்தான். அருமையானவர்களே, ஆகவே தான் சொன்னேன், இது தமிழர்களுடைய வழிபாட்டு முறை அல்ல என்று. சூரிய நமஸ்காரம் செத்துப்போனவர்களுக்காக அழுது புலம்புவது அல்லது செத்துப்போனவர்களை தேவர்களாக எண்ணுவது, அவர்களுக்கு கோவில்களை கட்டுவது தமிழர்களின் வழிபாட்டு முறை அல்ல. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்களாம்? ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ்த்திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, அதாவது அப்பொழுது இவைகளை எசேக்கியேல் பார்த்து கொண்டிருக்கிற போது தேவனாகிய கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து, மனுபுத்திரனே, இதை கண்டாயா? அவன் அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறான். நீ இதை கண்டாயா என்று கேட்கிறார். சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்திருக்கலாம், நான் பார்த்திருக்கிறேன் பல முறை. ஆறுகளிலே குளங்களிலே குளிக்க செல்லுகிறவர்கள் இதை பார்த்திருக்கிறது அதிக வாய்ப்புகள் உண்டு. தற்போது நடக்கும் திரிசங்குமுகம் என்று சொல்லப்படுகிற மைசூர் பட்டணத்துக்கு அருகாமையில் இருக்கிற, அங்கே 2 அல்லது 3 ஆறுகள் ஒன்றாக சங்கமிக்கிற திரிசங்குமுகம் என்று பேர் என்று நினைக்கிறேன், அல்லது வேறு ஒரு பெயராக இருக்கலாம். அந்த ஆற்று முகத்துவாரங்களிலே ஆற்றின் பெருந்தண்ணீர்கள் பாய்ந்தோடுகிற தண்ணீர்களிலே நின்று அதிகாலையிலே பிராமணர்கள் என்ன செய்வார்கள்?
பிராமணர்கள் மட்டுமல்ல, தங்களை உயர் சாதியினர் என்று எண்ணிக்கொள்ளுகிற அந்த பிராமணர்களுக்கு பிறந்த மாற்று மக்களினங்களும், பிராமணர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் பிறந்த தங்களை உயர் ஜாதி இந்துக்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிற இந்த பரதேசிகளும் இதை செய்வார்கள். ஆற்றின் தண்ணீர்களிலே நின்று 3 முறை குனிந்து ஆற்றின் தண்ணீர்களை முத்தமிட்டு அந்த தண்ணீர்களை 2 கை நிறைய தண்ணீரை எடுத்து சூரியனுக்கு நேராக வானத்தில் எறிந்து அதை தலைக்கு மேலாக கைகளை உயர்த்தி சூரியனை நமஸ்கரித்துக் கொண்டு அப்படி 3 முறை சூரியனுக்கு தண்ணீர் படைத்து அந்த சூரிய வழிபாட்டை செய்வார்கள். அதற்கு பின்புதான் தண்ணீரிலே மூழ்கி ஸ்நானம் பண்ணுவார்கள், அதாவது குளிப்பார்கள். குளித்து முடிந்த பிற்பாடும் அதே நிலை 3 முறை வானத்தை அண்ணாந்து பார்த்து சூரியனுக்கு நேராக 2 கைகளாலும் தண்ணீரை அள்ளி மேலே வீசி அதை திரும்ப தலைக்கு மேலே கைகளை உயர்த்தி கும்பிட்டு விட்டு 3 முறை அதே செய்துவிட்டு திரும்பவும் தண்ணீரிலே மூழ்கி ஸ்நானம் முடிந்து விட்டது என்று கரையேறுவார்கள். இதுதான் சூரிய நமஸ்காரம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதை எல்லா ஜாதிகளும் இன்றைக்கு அவர்களை பிராமணர்களை பின்பற்றுகிற எல்லா ஜாதியாரும் இதை கை கொள்ளுகிறார்கள். இந்தியாவின் பிரதமராக இருக்கிற மகா பொய்யன் வாயை திறந்தால் அவன் நாவில் நல்ல வார்த்தைகளே வராது, அனைத்தும் பொய் வார்த்தைகள். அதாவது பழைய காட்டு மிருகமாகிய வலுசற்பம், பொய்யனும் பொய்க்கு பிதாவும் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனுமாய் இருக்கிற அந்த பிசாசினுடைய சாத்தானுடைய முழு தன்மைகளோடு இந்த இந்திய தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறானே ஒருவன். ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன். இவன் பிரதமராக வருவதற்கு, குஜராத்திலே முதலமைச்சராக வருவதற்கு 3000த்திற்கு அதிகமான இஸ்லாமிய மக்களை உயிரோடு எரித்து கொலை செய்து, அப்படிப்பட்ட மனித கொலைபாதகன் சாத்தான், வேற யாரும் இல்லை. வாயை திறந்தால் வச்சை போய். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த மனிதன் இந்த உலகமெங்கும் என்ற அந்த சூரிய நமஸ்காரத்தை யோகா பயிற்சியின் மூலமாக சூரிய வழிபாட்டை அறிமுகம் செய்திருக்கிறான். எகிப்திலிருந்து இங்கே வந்த ஆரியர்களின் வந்தேரிகளின் கூட்டம் இந்தியாவை தங்களுடைய தாய் நாடு என்றெண்ணி இந்தியாவில் இருக்கிற மற்ற ஜனங்களை அழித்தொழித்து மனித வேட்டையா நரவேட்டை ஏதி. ஏன்னா அந்த நிம்ரோத் நரவேட்டைக்காரன், கர்த்தருக்கு முன்பாக மிகுந்த பலத்த வேட்டைக்காரன். இவனும் நரவேட்டைக்காரன். இந்த நரவேட்டைக்காரர்களின் கூட்டம், மனித வேட்டைக்காரர்களின் கூட்டம் சூரிய நமஸ்காரத்தை பிரபலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கும். மத்திய கல்விக்குழுவிலிருந்து ஒரு சுற்றறிக்கை. ஒரு குறிப்பிட்ட நாள் எல்லா பள்ளி குழந்தைகளுக்கும் வாரத்தில் ஒரு நாள் சூரிய நமஸ்காரத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று, யோகாசன பயிற்சிகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அதற்கு அந்த ஆசிரியர்களையும் நியமித்தார்கள். அநேக இஸ்லாமிய பள்ளிகளும் கல்லூரிகளும் கிறிஸ்தவ பள்ளிகளும் கல்லூரிகளும் அதை நடைமுறைப்படுத்த மறுத்துவிட்டன. தென்னிந்திய பகுதிகளிலே அரசாங்க கல்லூரிகளிலும் அது நடைமுறை செயல்படுத்தப்படவில்லை. ஆனால் அந்த உயர் சாதி, அதாவது ஆரியர்களுக்கும் தேவதாசிகளுக்கும் பிறந்த தங்களை உயர் சாதி இந்துக்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிற இந்த தரம் கெட்ட தரம் தாழ்ந்த இந்த ஜனக்கூட்டம், கலப்பின ஜனக்கூட்டமும் தங்கள் பள்ளிக்கூடங்களிலே இவைகளை நடத்தி கொண்டிருக்கின்றன. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நன்றாக கேட்க வேண்டும், அதற்காக சொல்லுகிறேன். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இதை கண்டாயா? இங்கே யூதா வம்சத்தார் செய்கிற அருவருப்புகள் அற்ப காரியமா? இந்த யூதா வம்சத்தார் யார்? இன்று உங்களையும் என்னையும் பார்த்துத்தான் சொல்லுகிறார். இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட்ட யூதனே உண்மையான யூதன். சாதியின்படி
எழுத்தின்படி இஸ்ரவேலர்கள் யூதர்கள் அல்ல. அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதிதான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. அவர்கள் பழைய உடன்படிக்கையின் புத்தகத்தின் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் தேவனுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதிதான் இஸ்ரவேலர்கள், யூதர்கள். நான் மறுக்கவே இல்லை. ஆனால் இன்றைய உலகளாவிய கிறிஸ்தவர்களே, நீங்கள் எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், கடைநிலை மக்கள் என்று சொல்லப்படுகிற ஜாதியற்றவர்களாக நீங்கள் இருந்திருந்தாலும், நீங்கள் கிறிஸ்துவை தழுவிக்கொண்டால், நீங்கள் கிறிஸ்துவ ரத்தத்தால் கிறிஸ்துவை ஆண்டவராக, இரட்சகராக, தேவனாக, மெய் தேவனாக ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், நீங்கள் கிறிஸ்துவின் பார்வையில் தேவனுடைய சொந்த ஜனம், யூதர்களே. நீங்கள் ஒருவேளை ஒரு கேள்வியை எனக்கு முன்வைக்கலாம். கிறிஸ்தவ சமயத்திற்குள்ளும் கிறிஸ்தவர்களுக்குள்ளும் ஜாதிய வேறுபாடு இருக்கிறது. ஏன் என்று கேட்டால், இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. இவர்கள் கிறிஸ்துவை வழிபடுவதாக எண்ணிக்கொண்டு தங்கள் குல தெய்வங்களை, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், 33 கோடி தேவர்கள், செத்த தேவர்களை தங்கள் குல தெய்வங்களாக ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள். கிறிஸ்துவின் பெயரால் தங்கள் குல தெய்வங்களை ஆராதித்து, பரிசுத்தாவியானவரின் பெயரால் அசுத்த ஆவிகளை, வேசித்தன ஆவிகளை, செத்த தேவர்களின் ஆவிகளை, குறி சொல்லுகிற ஆவிகளை, அந்நிய பாஷைகளை, விளங்காத பேச்சை பேசுகிற அந்நிய பாஷைகளின் ஆவிகளை வழிபட்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இன்றைய கிறிஸ்தவர்கள். இப்படிப்பட்ட ஓநாய் கூட்டத்திலே சாதி வெறி இருக்கத்தான் செய்யும். உண்மையான கிறிஸ்தவர்கள் இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட்ட யூதர்களாக, உண்மை கிறிஸ்தவர்களாக, கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் ஆவி, ஆத்மா, சரீரம், இருதயம் முழுவதும் கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் வரப்போகிற அந்த கிறிஸ்தவ கூட்டத்திலே அவர்கள் தான் உண்மை கிறிஸ்தவர்கள். அந்த கிறிஸ்தவர்களிலே சாதி வரி இருக்காது, மதவரி இருக்காது. ஏன்னா அந்த நாள் கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற நாள், சகல ஜாதிகளும் அழிக்கப்படுகிற நாள், சகல வம்சங்களும் ஒழிக்கப்படுகிற நாள், சகல மதங்களும் ஒழிக்கப்படுகிற நாள், சகல விக்கிரக கோவில்களும் செத்த தேவர்களும் மாண்ட ராட்சதர்களும் ஆகிய துஷ்ட மனிதர்களின் ஆவிகள் அழித்தொழித்து இந்த பூமியின் எல்லைகளை விட்டு விரட்டி அடிக்கப்படுகிற நாள், குறி சொல்லுகிற ஆவிகளும் அசுத்தாவிகளும் துரத்தப்படுகிற நாள். அதற்கு பின்பு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற நாளிலிருந்து, அந்த நாள் கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற நாள், அந்த நாளிலிருந்து அந்த கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று விசுவாசிக்கிற ஜனக்கூட்டம் தான் கிறிஸ்தவர்கள். அவர்களிலே சாதி இருக்காது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அங்க பிராமணன் என்றில்லை, சத்திரியன் என்றில்லை, வைசியன் என்றில்லை, சூத்திரன் என்றில்லை, பஞ்சமர்கள், அவர்ணர்கள் என்றில்லை, வேசி மக்கள் என்றில்லை. அங்கு அனைவரும் கிறிஸ்தவர்களே, கிறிஸ்துவில் தேவனுடைய ஜனங்களே, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமாக இருப்பார்கள் என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அன்றோடு ஜாதி ஒளிந்து போகும், அன்றோடு மதங்கள் ஒளிந்து போகும், அன்றோடு அசுத்த ஆவிகள் ஒளிந்து போகும், குறி சொல்லுதல் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகள் ஒளிந்து போகும், முழுக்கு ஸ்நானங்கள் ஒளிந்து போகும். இவர்கள் சொல்லுகிற பொய்யான, இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற பொய்யான மறுபடி பிறப்புகள் ஒளிந்து போகும். நீங்கள் அதையும் நன்றாக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நன்றாக ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த யூதா வம்சத்தார் செய்கிற அருவருப்புகள் அற்பமான காரியமா? அவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடி கோபமூட்டுகிறார்கள். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரவேலிலே நடந்து கொண்டிருக்கிற ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்தினரான பெலிஸ்தீயர்களுக்கும், ஹமாஸ் தீவிரவாதிகள் ஆபிரகாமின் மகன் இஸ்மவேலுடைய வம்சங்கள் அல்ல. அவர்கள் ஹமாஸ் தீவிரவாதிகள், பெலிஸ்தியர்கள், ராட்சத புத்திரர்களின் கூட்டம். அவர்களுக்கும் யூதர்களுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது.
அந்த யுத்தம் இரண்டு சாராரும் தேவனுடைய மகாபரிசுத்த ஸ்தலமாக தெரிந்து கொள்ளப்பட்ட எருசலேம் தேவாலயத்தை தங்கள் அருவருப்புகளினால் அசுத்தங்களினால் அசுத்தப்படுத்தினார்கள். அதற்கான தண்டனை தீர்ப்பு யூதர்களுக்கும் ஹமாஸ் தீவிரவாத இயக்கத்தை சார்ந்த பெலிஸ்தியர்களுக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது கர்த்தருடைய நாளிலே, கர்த்தருடைய அந்த நாள் வருகிற போது, கர்த்தர் இந்த பூமியை சந்திக்க இறங்கி வருகிற அந்த நாளிலே, இந்த பூமியின் ஜனங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தமாய் பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட நாளிலே அவர் எப்படி இறங்கி வந்தாரோ அதுபோன்று கர்த்தர் இறங்கி வருகிறார். அந்த நாளிலே அன்று விரிந்த 18 மொழிகள் ஒளிந்து போகும். அன்று விரிந்த 18 ஜாதிகள் ஒளிந்து போகும். அந்த 18 ஜாதிகள் 18 மொழிகளில் இருந்து பிரிந்த 3600 சாதிகளும் 3600 மொழிகளும் ஒளிந்து போகும். மொழிகள் ஒருவேளை பயன்பாட்டில் இருக்கலாம், சாதிகள் இருக்காது. அன்று கர்த்தருடைய கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும். மற்ற கீழ்ப்படியாதவர்கள் அழித்தொழிக்கப்படுவார்கள். பெருங்கூட்டம் ஜனம் அழிக்கப்படும். அந்த ஒரு நாளிலே 86 லட்சம் பேர் 80 லட்சம் பேர் ஒரே நாளிலே உலகமெங்கும் செத்து மடிய போகிறார்கள். கர்த்தருடைய நாளிலே அந்த கர்த்தருடைய நாள் எதுவாக இருக்கும்? ஒன்று, அது கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்த அந்த நாளாக இருக்கும். அவர் மரித்த நாளிலே பிதாவே உம் கைகளில் என் ஜீவனை, என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்ட போது கண்மலைகள் பிளந்தது, பர்வதங்கள் உடைந்தது, கல்லறைகள் திறந்தது. அதுபோல அல்லது பரிசுத்த ஆவியானவர் முன்மாறியாக ஊற்றப்பட்ட பெந்தேகோஸ்தே நாளாக இருக்கும். பெந்தேகோஸ்தே சபை அல்ல. பெந்தேகோஸ்தே இங்க இருக்கிற புறம்போக்கு ஓநாய்கள், வேதத்துக்கு புறம்பான அசுத்தாவிகளின் கூட்டத்தார் நடத்திக் கொண்டிருக்கிற பெந்தேகோஸ்தே சபை அல்ல. நான் பெந்தேகோஸ்தே சபையை சொல்லுகிறேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். இது அசுத்தாவிகளால் நடத்தப்படுகிறது. சத்த தேவர்களின் கூட்டமைப்பு. இங்கே பரிசுத்தாவியானவர் இல்லை, கிறிஸ்துவின் ரத்தம் இல்லை, சத்தியவசனம் இல்லை. இந்த சபைகள் அனைத்தும் ஒளிந்து போகும். அந்த நாளிலே பெந்தேகோஸ்தே நாள் என்றால் 50ஆம் நாள் பண்டிகை. நீங்கள் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை எடுத்து தெளிவாக படியுங்கள். 50ஆம் நாள் பண்டிகை என்பது அறுவடை பண்டிகைக்கு பிந்தி வருகிற 7 வாரங்கள் முடிந்து வருகிற 50ஆம் நாள் பண்டிகை. அறுவடை பண்டிகையின் துவக்க நாளின் போன்றுதான் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கிற அறுவடை பண்டிகை. புதிய அறுவடை செய்து களத்திற்கு கொண்டு வரப்பட்ட புதிய நெல், புதிய கோதுமை, புதிய கனி வர்க்கங்கள், இவைகளை கொண்டு கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கிற பண்டிகை. புதிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் அறுவடை பண்டிகையின் துவக்கம். அதிலிருந்து அதைத்தான் நீங்கள் தை மாதம் 1ஆம் தேதி பொங்கல் பண்டிகையாக தமிழர்களின் பண்பாடு இதுதான். முதலாவது அறுவடை செய்து நிலத்தின் பலனை அறுவடை செய்து வீட்டிற்கு களத்திற்கு கொண்டு வருகிற போது அதில் ஒரு முதல் பங்கை எடுத்து கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கிற ஒரு காணிக்கை செலுத்துகிற நாள் இருக்கிறதே, அதுதான் பொங்கல் பண்டிகை. அது சூரியனுக்கு செலுத்துகிற நாள் அல்ல. அதை சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறதாக நீங்கள் எண்ணிக்கொள்கிறீர்கள். இல்லவே இல்லை. அது அறுவடை பண்டிகையின் முதல் நாள் காணிக்கை, முதல் பலன். அறுவடையின் முதற் பலன் காணிக்கை கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கப்படுகிறது தான் பொங்கல். அன்றிலிருந்து சரியாக 50ஆம் நாள் ஒரு 50ஆம் நாள் பண்டிகை வருகிறது. அது பெந்தேகோஸ்தே பண்டிகை தான். கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்ட அந்த துக்கவெள்ளி வருகிறதே, கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாள். அந்த நாளிலிருந்து சரியாக 50ஆம் நாள், அதாவது பஸ்கா பண்டிகையிலிருந்து பின்பு வருகிற 50ஆம் நாள் பண்டிகையும் பெந்தேகோஸ்தே பண்டிகை தான். 50ஆம் நாள் பண்டிகை. பெந்தேகோஸ்தே என்றால் 50 சபை அல்ல.
அசுத்தாவிகளின் குடியிருப்பாகிய பெந்தெகோஸ்தே சபைகள் அல்ல. பெந்தெகோஸ்தே என்றால் லத்தீன் மொழியில் பெண்டகாஸ்ட் என்றால் 50 என்ற அர்த்தம். பென்ட்ரா என்றால் 5, பெண்டகாஸ்ட் என்றால் 50. 50ஆம் நாள் பண்டிகை. இது எந்த 50ஆம் நாள் பண்டிகைகளை கிறிஸ்து வரப்போகிறார் என்று எனக்கு தெரியாது. அறுவடை பண்டிகைக்கு பிந்தி வருகிற 50ஆம் நாளா அல்லது பஸ்கா பண்டிகைக்கு பிந்தி வருகிற 50ஆம் நாளா? எந்த நாளிலாகிலும் இருக்கலாம். அதாவது பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 50ஆம் நாள் பண்டிகை, பஸ்கா பண்டிகைக்கு பிந்தி வந்த, கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாளுக்கு பிந்தி வந்த 50ஆம் நாளிலே பரிசுத்த ஆவியானவர் முன்மாரியாக இறங்கி வந்தார் 120 பேர் மேல். அங்கே பேசப்பட்ட மொழி ஒரே பாசை. பேசினவர் பரிசுத்த ஆவியானவர். அதை பேச வைத்தவர் பரிசுத்த ஆவியானவர். பேசினவர்கள் அப்போஸ்தலர்கள். பேசப்பட்ட மொழி, அந்த மொழியை, அந்த பாசையை கேட்டவர்கள் பூமியிலிருந்து, இந்தியாவிலிருந்தும் சென்ற தமிழர்கள், தமிழ் மொழி பேசினவர்களும் அங்கே சென்றார்கள். ஏன்? கேரளத்திலே கொச்சின் ஐலாண்ட், எர்ணாகுளம் ஐலாண்ட் என்று சொல்வார்கள், மலபார், இங்கெல்லாம் யூதர்களின் சினகாக், ஜெபக்கூடங்கள் இருக்கிறது. இவங்கெல்லாம் யூதர்கள் தங்கியிருந்த இடம். சென்னையிலே யூதர்களுடைய சினகாக் இருக்கிறது. ஆர்மீனியன் ஸ்ட்ரீட், பாரிஸில் இருந்து ஆர்மீனியன் ஸ்ட்ரீட் என்ற ஒரு தெரு இருக்கிறது. அங்கே சென்று பார்த்தால் அங்கேயும் யூதர்களுடைய வழிபாட்டு ஸ்தலம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. அங்கேயும் யூதர்கள் இருக்கிறார்கள், ஆர்மீனியன் தெருவிலே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்தியாவில், தென்னிந்தியாவில் இருந்து போனவர்கள் எல்லாம் அன்று வட இந்தியாவில், பாம்பே, பூனாவில் இருந்து சென்றவர்களும், பூனாவில் இருக்கிறது சினகாக், யூதர்களுடைய வழிபாட்டு தலம். அங்கிருந்து சென்றவர்கள் தமிழ் தான் பேசினார்கள். மலையாளம் பேசினாங்கன்னு நினைக்காதீங்க, சமஸ்கிருதம் பேசினார்கள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். இல்லவே இல்லை. தமிழ் மொழி தான் இந்தியா முழுவதும் இருந்தது. தமிழ் மொழி பேசினவர்களுக்கும் புரிந்தது. அப்படி 18 மொழி பேசின 18 விதமான தேசங்களிலிருந்து பண்டிகை ஆசரிக்க, பஸ்கா பண்டிகை ஆசரிக்க சென்ற, பெந்தெகோஸ்தே பண்டிகை 50ஆம் நாள் பண்டிகை ஆசரிக்க சென்ற யூதர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்களை கொண்டு பேசின அந்த வெவ்வேறு பாசை, பற்பல பாசை, வெவ்வேறு மொழிகள் அவர்களுக்கு புரிந்தது. அவர்களுடைய ஜென்ம பாசைகளிலே, தமிழ் பாசை மொழியிலே புரிந்தது. இன்னைக்கு பேசுற இந்த ஓநாய்கள், இந்த புறம்போக்கு அசுத்தாவிகளால் நிறைந்த அந்நிய பாசைக்காரர்கள் பேசுகிற இந்த பேச்சு மொழி உங்களுக்கு, பேசுறவனுக்கும் புரியல, உங்களுக்கும் புரியலையே. நீங்களும் பேசுறீங்க தானே. இதெல்லாம் அன்று கிறிஸ்துவின் வருகையிலே, பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேவனுடைய வருகையின் அந்த நாளிலே, வரப்போகிற 50ஆம் நாள் பண்டிகையிலே, அல்லது கிறிஸ்துவின் பஸ்கா பண்டிகை, கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்பட்ட நாளிலே, இந்த சாதிகள் ஒளிந்து போகும், இந்த அந்நிய பாசைகள் ஒளிந்து போகும், இந்த பெந்தெகோஸ்தே சபைகள் ஒளிந்து போகும், குறி சொல்லுகிற ஆவிகள் ஒளிந்து போகும், அசுத்த ஆவிகள் ஒளிந்து போகும். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுவரை தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர்கள் தேசத்தை கொடுமையினால் நிரப்பி என்னை அடிக்கடி கோபம் ஊட்டுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குகிற செயல்கள். இவர்கள் கர்த்தருக்கு, ஆவியானவருக்கு அந்நிய பாஷை தான் புரியுங்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், இவர்கள் ஆராதிக்கிற அந்நிய தேவர்களின் ஆவிகளுக்கு, அசுத்த ஆவிகளுக்கு இவர்கள் பேசுகிற அலங்கோலமான பொருளார்த்தமற்ற அந்நிய பாஷைகள் தான் புரியும். பரிசுத்த ஆவியானவருக்கு எல்லா மொழியும் புரியுங்க. அவரவர் இந்த உலகத்தில் இருக்கிற 3600க்கு அதிகமான பாஷைகளும் புரியும். 3600க்கு அதிகமான ஜாதிகளும் தேவனுடைய ஜனங்களே. உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், இதோ அவர்கள் திராட்சை கிளையை தங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கிறார்கள். என்ன செய்றாங்களாம்? படைப்பின் தேவனாகிய கர்த்தரை புறக்கணித்து விட்டு, அவரால் படைக்கப்பட்ட சிருஷ்டிகளில் ஒன்றாகிய சூரியனை தங்கள் நாசிக்கு நேராய் பிடிக்கிறார்கள். சூரியன் இருப்பதால் தான், அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், பூமியை வளப்படுத்துகிற கடவுள் யாரு? சூரியனா. அதான் சூரிய நமஸ்காரம்.
அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொன்னார், கர்த்தர் என்றால் இயேசு கிறிஸ்து, தேவன் என்றால் இயேசு கிறிஸ்து, ஆவியானவர் என்றால் கிறிஸ்துவின் ஆவியானவர். நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆவியானவர் சொல்லுகிறார், ஜீவ சுவாசமாக இருக்கிற உன் நாசியிலே ஜீவனை ஊதினவர் தேவன் இயேசு கிறிஸ்து. நீ ஜீவனை ஊதின அந்த ஜீவனாகிய கர்த்தரை மறந்து படைப்புகளில் ஒன்றாகிய உன்னை போல் படைக்கப்பட்ட படைப்புகளில் ஒன்றாகிய சூரியனை கடவுள் என்று வழிபடுகிறாயே, நீ எவ்வளவு மதிகட்ட புத்தியினன், வைத்தியக்காரன் அல்லவா? தேவனை மறந்துவிட்டு தேவாலயங்களிலே சூரிய நமஸ்காரம் செய்கிறவர்களே, நினைத்துக் கொள்ளுங்கள், அந்நிய ஆவிகளை வழிபடுகிறவர்களே, நீங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் என்று கூவிக்கொண்டிருக்கிறீர்கள். இல்லவே இல்லை. அந்த நாளிலே இதை உணர்ந்து கொள்வீர்கள். கிறிஸ்துவின் அந்த பின்மாறி மழையாக பரிசுத்தாவியானவர் இறங்கி வருகிற அந்த நாளிலே நீங்கள் அதை உணர்ந்து கொள்வீர்கள். அவர்கள் திராட்சை கிளையை தங்கள் நாசிக்கு நேராக பிடிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து கூறிய ஒரு ஓமை, நானே நற்குல திராட்சை செடி. யாரு? இயேசு கிறிஸ்துவே திராட்சை செடி, நற்குல திராட்சை செடி. நீங்கள் கொடிகள். நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் நற்கனி கொடுப்பீர்கள். இருக்கிறீர்களா? நற்குல திராட்சை செடியாகிய கிறிஸ்துவில் நீங்கள் கொடிகளாக இணைந்திருக்கிறீர்களா? இல்லையே. அந்நிய ஆவிகளால் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அசுத்த ஆவிகளை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் கனியற்றவர்களாய், இலையுதிர்ந்து கனியற்று போன செத்த மரங்களாய் இருக்கிறீர்கள். செத்த விசுவாசிகளாய் இருக்கிறீர்கள். நேற்றைய தினத்தில் ஒரு செய்தியை கொடுத்திருந்தேன். நீங்கள் சொல்லுகிறீர்கள் செத்த விசுவாசிகளை குறித்து. மார்க் 4 அதிகாரம் 37 முதல் 41 வரையான வசனங்களின் வாயிலாக நேற்றைய தினத்தில் ஒரு செய்தியை கொடுத்திருந்தேன். உனக்கு போராட்டங்கள், உபத்திரவங்கள் வருகிற போது நீ நான் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறேன் என்று வாய்களையே புலம்புகிற நீ கிறிஸ்துவை விட்டு தூரமாய் ஓடி குறி சொல்லுகிற ஓநாய்களை, காணிக்கை பொறுக்கிகளை பின்பற்றி ஓடுகிறாய். லஞ்சம் கொடுத்து உன் உபத்திரவத்தில் இருந்து விடுதலை பெற விரும்புகிறாய். கர்த்தர் உனத்தில் காணிக்கை லஞ்சம் கேட்டாரா? உனக்கு குறி சொல்வேனாரா? சீடர்களிடத்திலே சொன்னார். நாம் நேற்றைய செய்தியை பாருங்கள். சீடர்களிடத்திலே சொன்னார், அற்ப விசுவாசிகளே, ஏன் விசுவாசம் இல்லாமல் போனீர்கள்? ஏன் பயப்படுகிறீர்கள்? நான் உங்கள் அருகில் தானே இருக்கிறேன், உங்களுடனே தானே இருக்கிறேன். நீங்கள் சொல்லுகிறீர்கள் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். கிறிஸ்து உங்களுக்குள் இல்லையே. அசுத்த ஆவிகள் அல்லவா உங்களுக்குள்ளே இருக்கிறது. கர்த்தருக்கு எரிச்சல் உண்டாக்காது என்று நினைக்கிறீர்களா? உங்கள் நடத்தையினால், உங்கள் செய்கைகளினால், உங்கள் வாயின் வார்த்தைகளினால் கர்த்தருடைய நாமத்தை தூசித்து உங்கள் இதயத்தின் ஆழத்தில் இருக்கிற சுத்தாவிகளை, செழிப்பின் ஆவிகளை, ஐஸ்வர்யத்தின் ஆவிகளை, வழிதப்பி தெரியப்படுகிற வேசித்தன ஆவிகளை, குறி சொல்லுகிற ஆவிகளை, அந்நிய பாஷைகளின் ஆவிகளை வழிபட்டுக் கொண்டு ஆராதித்து நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதைத்தான் யூதர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கு ஏதேனும் ஒரு தகுதியை சொல்லுங்கள். குறி கேட்க போடுற, உனக்கு பிரச்சனை வந்த உடனே கூலிக்கு ஜபிக்கிறவன்கிட்ட போன் பண்ற, என்கிட்டையும் போன் பண்ற, ஐயா எனக்கு பிரச்சனையா இருக்கு, நான் ஜபிங்க ஐயா. உன் விசுவாசம் செத்து போச்சுதா ஐயா? உன் விசுவாசம் எங்கே? நீ யாரை பின்பற்றுகிறாய்? நீ யாரை விசுவாசிக்கிறாய்? உனக்குள் நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று வாய்களையே சொல்லுகிறாய். நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாய் என்றால் உன் விசுவாசம் எங்கே இருக்கிறது? பணத்தின் மேல் இருக்கிறதா? பொருளின் மேல் இருக்கிறதா? சொத்தின் மேல் இருக்கிறதா? பெண்ணின் மேல் இருக்கிறதா? சம்பாத்தியத்தின் மேல் இருக்கிறதா? உனக்காக நான் ஜபிக்கணும்னு கூப்பிடுற? இங்கத்தான் லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான காணிக்கை பொறுக்கிகள் உங்களுக்காக ஜபிக்க போன் நம்பரும் கொடுத்து ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவனாக என்னை நீங்கள் நினைக்க கூடாது.
உனக்கு போராட்டம், வாழ்வியலிலே போராட்டம் வருகிற போது நீ நம்புகிற, நீ ஆராதிக்கிற, நீ நமஸ்கரிக்கிற, நீ வழிபடுகிற உன் உத்தம கடவுளாகிய உன் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவை நீ நோக்கி பார்க்க வேண்டும். சீடர்களைப் போல அலப்பாதே. நானும் இயேசு கிறிஸ்துவின் சீடன் என்று சொல்லாதே. நான் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறேன் என்று சொல்லாதே. நான் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறேன் என்று சொல்லாதே. நீ ஏன் குறி சொல்லுகிறவர்களிடத்திலே லட்சக்கணக்காக, கோடிக்கணக்காக காணிக்கை பொறுக்கிகளிடத்திலே அவன் கர்த்தருடைய பரிசுத்தவான் என்று சொல்லி அவன் காலடியிலே விழுந்து கிடக்கிறாய்? நீயும் சொல்ற நானும் மூழ்கி ஸ்நானம் எடுத்தவன், அந்நிய பாஷை அடையாளத்தோடு ரட்சிக்கப்பட்டவன், அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆவியின் அபிஷேகம் பெற்றவன். ஏன்யா உங்ககிட்ட இருந்த ஆவி, நீ பெற்ற ஆவியின் அபிஷேகம் எங்கே? செத்தா போயிற்று, ஒளிந்தா போயிற்று. ஏன் காணிக்கை பொறுக்கிகளுக்கு லஞ்சம் கொடுக்கிறாய்? ஏன் அவங்கிட்ட ஓடுற? உன்கிட்ட இருக்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் செத்து போயிட்டா? இல்ல உன்கிட்ட இருக்கிறது பரிசுத்த ஆவி இல்லையா? இந்த கேள்விகளுக்கு பதில் வைத்திருக்கிறாயா? பொய்யர்களே, வாய்கிளியே நாங்கள் கிறிஸ்தவர்கள், மூழ்கி ஸ்நானம் எடுத்தவர்கள், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள், அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள், மறுபடி பிறந்த பரிசுத்தவான்கள். உன் பரிசுத்தம் எங்கே இருக்கிறது? பணத்தின் மேலா? அசுத்த ஆவிகளின் பேர்களா? அல்லது கிறிஸ்துவின் பேர்களா? நீ ஏன் அங்குமங்கும் அலைகிறாய்? பெருங்காற்றிலே அலைச்சடிப்படுகிற படகை போல எங்கே அலைந்து திரிகிறாய்? நீ கிறிஸ்தவனாக இருந்தால் அலைந்து திரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை பின்பற்றி 10 பேர் 100 பேர் வந்திருக்க வேண்டும். உன்னில் இருக்கிற கிறிஸ்துவை பின்பற்றி 10 பேராகிலும் 100 பேராகிலும் உன்னை பின்பற்றி வந்திருக்க வேண்டும். ஏன் ரட்சிக்கப்பட்ட ஆவி அபிஷேகம் பெற்ற இந்த கிறுக்கு ஓநாய்களே, பைத்தியக்காரர்களே, ஏன் இந்த காணிக்கை பொறுக்கிகள், குடிகார ஓநாய்கள், பொம்பளை பொறுக்கிகளுக்கு பின்னாடி ஓடுறீங்க? ஒவ்வொருத்தனுக்கு பின்னாடியும் பல கோடி, 3 கோடி பேர், 4 கோடி பேர், உலகம் பூரா ஜபகோபுரம் தேவையா? நீ ரட்சிக்கப்பட்டவன் தானே, நீ பீட்டிக் கொள்ளுகிறாய். எங்கே போயிற்று உன் ரட்சிப்பு? எங்கே போயிற்று நீ பெற்ற அபிஷேகம்? நான் சொல்கிறேன், உங்களிடத்தில் ஆவியும் இல்லை, அனலும் இல்லை, செத்த விசுவாசிகள். லவோதிக்கேயா சபையின் விசுவாசிகளாக இருக்கிறீர்கள். போதகனும் அப்படியே, தீர்க்கதரிசியும் அப்படியே, அவர்களை பின்பற்றுகிறவர்களும் அப்படியே. நீங்கள் சத்தியவசனத்தை பின்பற்றவில்லை, சத்தியவசனமாகிய கிறிஸ்துவை பின்பற்றவில்லை என்று அணித்தரமாக ஆணையிட்டு சொல்லுவேன். அவர் சொல்லுகிறார், ஆகையால் திராட்சை கொடியாகிய கிறிஸ்துவை விட்டுவிட்டு, திராட்சை செடியாகிய கிறிஸ்துவை விட்டுவிட்டு, படைப்பின் சிருஷ்டிகராகிய, சிருஷ்டிப்பின் நாயகராகிய கிறிஸ்துவை புறக்கணித்து விட்டு, இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து விட்டு, சிருஷ்டிகளில் ஒன்றான சூரியனை, சூரிய கடவுள், உங்களை உண்டாக்கிய கடவுள், உங்களை படைத்த கடவுள், உங்களை வாழ்விக்கிற கடவுள், உங்களை செழிப்பின் ஐஸ்வர்யத்தை தருகிற கடவுள் என்று சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். புரியுதா? 18ஆம் வசனம், ஆகையால் நானும் உக்கிரத்தோட காரியத்தை நடத்துவேன். உக்கிரம், மகா கோபத்தோட, நானும் என்னுடைய கடும் கோபத்தோட வரப்போகிற நாட்களிலே காரியத்தை நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அதான் நான் சொன்னேன், கர்த்தருடைய நாள் வருகிறது. அந்த நாள் ஒன்றில் பஸ்கா பண்டிகையின் நாளாக இருக்கும், அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாளாக இருக்கும், அல்லது அதற்கு பின்பு வருகிற பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த பெந்தேகோஸ்தே 50ஆம் நாள் பண்டிகையின் நாளாக இருக்கும். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நாள் இவைகளுக்கான பதிலை உங்களுக்கு தரும். ஆகையால் நானும் உக்கிரத்தோட காரியத்தை நடத்துவேன், என் கண் தப்ப விடுவதில்லை ஒருவனையும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி எனக்குள்ளே வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே வாரும் 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 என்று கூப்பிடுகிறாயே. நீ எல்லாம் ஆவி அபிஷேகம் பெற்றியா? ஆவி அபிஷேகம் பெற்று பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற உனக்கு நீ பரிசுத்த ஆவியானவரே வாரும் 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 கூப்பிடுற? பொறுக்கிகளே, உங்கள்ட்ட அசுத்தாவிகள் தான் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பின்மாறி மழையாக ஊற்றப்படுகிற அந்த நாளிலே நீங்கள் இதை உணர்வீர்கள். அன்று வரை உணர மாட்டீர்கள். இவனுக்கு பைத்தியம் என்று, எனக்கு பைத்தியம் என்று சொல்லுகிறீர்கள். புரியுதா? புரிந்து கொண்டால் சரி.
என் கண் தப்ப விடுவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருவனையும் தப்ப விட மாட்டார். கர்த்தரை பரிசுத்தாவியினால் நடத்தப்படுகிறேன் என்று சொல்லிக் கொண்டு அசுத்தாவிகளால் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற, அந்நிய ஆவிகளை ஆராதித்துக் கொண்டிருக்கிற துஷ்டர்களே, பக்தி வேடக்காரர்களே, ஒருவனையும் அவருடைய கண் தப்ப விடுவதில்லை. நான் இறங்குவதும் இல்லை. இரக்கம், ஓஹோ கர்த்தருடைய அமேசிங் கிரேஸ், ஆச்சரியமான கிருபை, இவனுக்கு இதுவரை நீ ஆச்சரியமான கிருபையில் நான் நடத்தப்படுகிறேன் என்று கூவிக்கொண்டிருக்கிறாய். மற்றவர்களை ஏமாற்றுகிறாய், உன்னையும் ஏமாற்றி உன்னை பின்பற்றுகிறவர்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். அந்த நாளிலே அறிவாய் கர்த்தருடைய இரக்கத்தை. அவருடைய கண், அவருடைய கண் உங்களை தப்ப விடுவதும் இல்லை. ஒருவருக்கும் அவர் இரக்கம் செய்வதும் இல்லை. அவர்கள் மகா சத்தமாய் என் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஏன் உங்களுக்காக எல்லாருக்கும் மாதம் ஒரு முறை திறப்பின் வாசல் ஜபம், இந்தியாவுக்காக ஜபம், இந்தியாவின் சமாதானத்துக்கு ஜபம், உலக சமாதானத்துக்காக ஜபம், சென்னை பட்டணத்தின் சமாதானத்துக்காக ஜபம், தமிழ்நாட்டின் சமாதானத்துக்காக ஜபம் நடத்துகிற ஓநாய்கள் எல்லாம் செத்தழிந்துள்ளார்களா? காணிக்கை பொறுக்கிகள் எல்லாம் எங்கே ஓடுவார்கள்? ஒரு இடமும் சமாதானம் இல்லையா? நீங்கள் மகா சத்தமாய் கூப்பிட்டாலும், அழுத்து புலம்பி ஒப்பாரி வைத்து ஆவியானவரே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டாலும் அவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவதும் இல்லை, உங்களை திரும்பி பார்ப்பதும் இல்லை, உங்கள் ஜபங்களுக்கு செவி கொடுப்பதும் இல்லை. அப்படின்னா திறப்பின் வாசல் ஜபத்தில் இருக்க அத்தனை காணிக்க பொறுக்கிகளுக்கும் நீங்க கூடி ஜபிக்கிறவங்களுக்கு அவர் செவி கொடுக்கிறாரா? அவர் செவி கொடுப்பதில்லை. நீங்கள் ஊரை ஏமாற்றுகிறீர்கள், மக்களை ஏமாற்றுகிறீர்கள், தேசத்தை ஏமாற்றுகிறீர்கள், உலகத்தை ஏமாற்றுகிறீர்கள். அவர் செவி கொடுக்க மாட்டேன். இவர்களுடைய விண்ணப்பங்களுக்கு, இவர்களுடைய அழுது புலம்பி ஜெபித்து மகா சத்தமிட்டு கூப்பிட்டாலும் நான் இவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்கிறார். நீ மனம் திரும்பு பாவியே, நீ பாவி என்பதை ஒத்துக்கொள், நீ அருவருப்பானவர் என்பதை ஒத்துக்கொள், நீ அசுத்தன் என்பதை ஒத்துக்கொள், நீ பொய்யன் என்பதை ஒத்துக்கொள், நீ பொய் சாட்சி சொல்கிறவன் என்பதை ஒத்துக்கொள், நீ அசுத்தாவிகளால் பிடிக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள், நீ சாத்தானுக்கு பிள்ளையாயிருக்கிறாய், சாத்தானுடைய ஆவிகளால் நடத்தப்படுகிறாய் என்பதை ஒத்துக்கொள். மனம் திரும்பு, கிறிஸ்துவின் சிலுவை அண்டைக்கு வா, கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு காத்திரு. அப்பொழுது தெளிக்கப்பட போகிற கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை மீட்டு ரட்சிக்கும். இல்லை என்றால் உங்கள் ஜபம் விண்ணப்பங்களுக்கு அவர் செவி கொடுப்பதும் இல்லை. நீங்கள் 1,00,000 ரூபாய் காணிக்க கொடுத்து உங்களுக்காக ஜபிக்க கேட்டாலும், 1 கோடி ரூபாய் காணிக்க கொடுத்து உங்களுக்காக இந்த காணிக்கை பொறுக்கிகள் இடத்தில் ஜபிக்க கேட்டாலும் கர்த்தர் லஞ்சம் வாங்குவதில்லை. ஆனா அந்த காணிக்கை பொறுக்கிகள் வாங்குவார்கள். நீ கர்த்தருக்கு காணிக்கை கொடுத்து காரியம் சாதிக்கலாம் என்று நினைக்கிறாய். நோ, நெவர், ஒருபோதும் நடக்காது. நீங்கள் கொடுக்கிற காணிக்கை லஞ்சம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மனம் திரும்புங்கள். இப்பொழுதே சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார், உங்கள் அருகிலே இருக்கிறார். நீ மனம் திரும்புகிற போது அவர் உனக்குள்ளே வருவார். அவர் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். உன் இதய பலகையை தட்டி கொண்டிருக்கிறார். அவருக்காக உன் இதயத்தை திறந்து கொடு. மனம் திரும்பு, அப்பொழுது ரட்சிக்கப்படுவார். மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஏசாயா 30:15. ஆமேன், ஹல்லேலூயா. வேறொரு செய்தியோடு சனிக்கிழமை அன்று உங்களை திரும்ப சந்திக்கிறேன். ஆமேன்.